கார்மேகன். சரிதான். குழந்தை செக்க செவேல் என்று இருக்கிறான். அவனுக்கு பெயர் கார்மேகனா? இல்லை பெரிய பிராட்டி, நிறத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த பெயரை பார்க்க கூடாது. கார்மேகன் என்றால் கருமுகில் போன்றவன் என்ற மேம்போக்கான அர்த்தம் இருந்தால் கூட, கருமுகில் எப்படி தான் உண்ட நீரை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் தரணிக்கெல்லாம் கொடுத்து விடுகிறதோ, அதேபோல் உதாரணமுடையவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த பெயரின் உட்பொருள். பரவாயில்லையே, நான் சொன்ன பெயருக்கு இவ்வளவு அர்த்தம் உள்ளதா? குழந்தைக்கு தங்க மேனி, பொன்வண்ணன் என்று பெயர் வைக்கலாம். ஏன்? வளர்ப்பிறையன், உலகளந்தான், அகிலன், இப்படி ஏதாவது ஒரு பெயரை சுட்டலாமே. காந்திமதி, நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாயே, உன் மனதில் என்ன பெயர் உள்ளது? நீ சொல். எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. உங்கள் மாப்பிள்ளை என்ன பெயர் வைக்க சொல்கிறாரோ அதையே வைக்கலாம். நீங்கள் அவரிடமே கேளுங்கள். காந்திமதி, திருமலையில் ஸ்ரீனிவாசனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீமான் பெரிய திருமலை நம்பி சுவாமிகளை விட குழந்தைக்கு பெயர் சூட்ட தகுதி வாய்ந்த வைணவர் வேறு யாரும் உண்டா என்ன? இன்னொன்று, அவர் உன் தமையனார் என்ற முறை. நாமகரணம் சூட்டுவதற்கான அவரது தகுதியை அது இரட்டிப்பாக்குகிறது. அதனால் நிச்சயமாக அவர்தான் பெயர் சூட்ட வேண்டும். ஆமாம் அண்ணா, அத்திம்பேர் சொல்வதுதான் சரி. நீங்கள்தான் இவனுக்கு நாமகரணம் செய்ய வேண்டும். அடியேனும் இதை ஆமோதிக்கிறேன். அருமையான தமிழ் பேரொன்றை சூட்டுங்கள். அடடா, மிகப்பெரிய பொறுப்பை என் தலையில் சுமத்தி விட்டீர்களே. எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். பெயர் சூட்டுங்கள் சுவாமி. சோமயாஜி, நீண்ட காலமாக என் மனதில் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார் இவர்கள் மூவரின் பெயர்களும் அவர்கள் அருளிச் செய்த பாடல்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவர்கள் மூவரும் மூத்த ஆழ்வார்கள். அவர்களின் நினைவாக குழந்தைக்கு இளையாழ்வார்